Hi friends, welcome to our channel. Today வீடியோவில் பலாக்கொட்டை சுக்கா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 500 கிராம் அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்துக்கிறேன். அதில் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் இதில் இருக்க தோலை மட்டும் நீக்கிட்டு பலாக்கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு தனியா, 3 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போதே அது கூட இதுக்கு நாம் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பலாக்கொட்டையில் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டோம். அதனால் இப்போது வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்துருக்க மசாலா இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நாம் இதில் வேக வச்சு வச்சுருந்த பலாக்கொட்டையை சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டாலே நம்மளுக்கு இது நல்லா ட்ரையாக வந்துடும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு பலாக்கொட்டையோட மசாலா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு பலாக்கொட்டை சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த பலாக்கொட்டை சுக்கா வறுவல் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.